Next, Ramesh. Can I get in, sir? Yes, come in. Thank you, sir. Okay, introduce yourself. First of all, thank you for the golden opportunity. I am Ramesh. I am coming from Kadalur. I am completed in BSc Biotechnology, and my father name is Kupusamy. He is a farmer. My hobbies is spending time in agriculture. Oh, why did you like agriculture? I am not comfortable in English because agriculture is not a topic. It is an emotion. So I cannot express my emotion in English. I am speaking Tamil with your permission, sir. Yeah, you can. Sir, நான் பார்த்து வளர்ந்ததெல்லாம் இந்த பிஸியான சென்னையை பார்த்து இல்லை சார். நான் பிறந்து வளர்ந்து என்னோட விவசாயான அப்பா பார்த்து தான் சார். எங்கள் அப்பா என்ன தான் விவசாயத்தில் லாபம் பார்க்கலனாலும் காசு இல்லைனாலும் ஒரு நாளும் கூட நிம்மதி இல்லாமல் இருந்ததே இல்லை சார். இந்த உலகத்தில் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சால் தான் கௌரவம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதே போல் விவசாயம் பண்ணால் அது கேவலம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது ஏன்னு தெரில சார். இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறது ஃபைனல் இயர் பயோடெக் படிச்சுட்ருக்கேன் சார். என்னால் முடிஞ்சது விவசாயத்தில் என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ முடிஞ்சு அதை மாற்றணும் சார். அதான் சார் என்னோடய ட்ரீமே. Oh, good. I like your thoughts. You are selected. Your starting salary is 35,000. Thank you so much, sir. Thank you for the offer. But I am not interested in the offer. Why? ஏன் என்னாச்சு? விவசாயம் பண்ணணும், அதுவும் இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணணும். சாரி ஃபார் த வேஸ்டிங் யுவர் டைம் சார். மச்சான் நேற்று என்ட்ரி பண்ண என்னாச்சு? இன்டர்வியூக்கெலாம் போன மச்சான், செலக்ட்லாம் ஆகிட்ட மச்சான். ஆனால் உனக்கு தான் தெரியும்ல எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. எனக்கு விவசாயம் தான் மச்சான் பண்ணணும். மச்சான் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டியடா. விவசாயம் பண்ணி என்னடா பண்ண போகிற? உனக்கும் விவசாயம்னா கேவலமாக இருக்குல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. 35,000 ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு விவசாயம் பார்க்க பாரு சொல்கிறியே, உனக்கே நல்லா இருக்காடா. விவசாயத்தில் சம்பாதிக்க முடியாதுன்னு யாரடா சொன்னான்? விவசாயத்திலும் சம்பாதிக்கலாம், என்ன கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான். ஒரு விவசாயி அவன் தயாரிக்கிற ஒரு பொருளுக்கு அவன் சரியான விலையை நிர்ணயிச்சிட்டான்னு வச்சுக்க, அவன் தான் பணக்காரனு. ஆனால் அவன் வளர விடாமல் இப்போ இருக்க இண்டஸ்ட்ரி தடுத்துக்கிட்டு இருக்கு. நான் அதை மாற்றுவேன்னு சொல்லலை, ஆனால் மாற்ற ட்ரை பண்ணுவேன்னு தான் சொல்கிறேன். ஏதோ சொல்கிற, எனக்கு ஏதோ சரியாக படலை. எனக்கு ஏதோ நீ தப்பான பாதையில் போகிறேன்னு தோணுது. நான் சரியான பாதையில் தான் மச்சான் போயிட்டுருக்கேன். இந்த உலகம் தான் ஏதோ நான் தப்பான பாதையில் போயிட்டுருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி மச்சான், ஏதோ சொல்கிற. இன்றைக்கி வேறு காலேஜ் லாஸ்ட் டே மச்சான். சரி பாய் மச்சான். பாய்டா, மிஸ் யூடா. காலேஜ் வேறு முடிஞ்சிச்சு. 3 வருஷம் எப்படி தான் போச்சுன்னு தெரியல. கிடைச்ச வேலையும் விட்ட, நீ வேறு விவசாயம் பார்க்க போகிற சொல்கிற. சரி மச்சான், பாய் மச்சான். சரி பார்த்து போயிட்டு டச்சில் இரு. மிஸ் யூடா. சரி போயிட்டு வரேன். பாய்டா. இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த வெயில்ல சென்னையில் வேலை கிடச்சிச்சுன்னு சொன்னால் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கான்.
போகிறேன். டேய் டேய் தம்பி இங்க வா இங்க வா சொல்லுங்கண்ணா. என்ன வேலை தெரியுதுன்னு சொன்னீங்க போனீங்க, விவசாயம் பண்ண எனக்கு வேலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணா, அதனால் விவசாயத்தில் இருக்கேன். வேலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விவசாயத்தில் வந்துட்டேன்னு சொல்கிறேன். நாங்களே இதை கஷ்டப்பட்டு தான் உங்களை படிக்க வச்சு இது பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் என்னென்னா இந்த இடத்துல வந்து விவசாயம் பார்த்துட்ருக்கேன். இந்த விவசாயத்தில் சம்பாதிக்க முடியாதுன்னு ஒன்றும் இல்லைண்ணா. அப்போ நாங்களே என்ன பண்ணுறோம்? எங்களாலே சம்பாதிக்க முடியும். ஆனால் இப்போ நான் படித்தது பயோடெக்னா, அந்த பயோடெக் மூலியமாக நான் விவசாயத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு முடியுமோ அந்த மாதிரி மாற்றலான்னு இருக்கேன். மேலே விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் எரு கொட்டி பண்ணலான்னு இருக்கேன். நான் எல்லாம் மாட்டு சாணமும் ஆட்டு புழுக்க அதில் இருக்க கல்லில் வச்சுனேன். அப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஆனால் நீங்கள் வந்து இப்போ இருக்க கெமிக்கல்லாம் ஊற்றி மண்ணுக்கும் சத்தை கவலைப்படுத்திக்கணும். இது வந்து நான் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணலாம். படித்ததுக்கு எதனா சொன்னதுக்கு எதனா வேலையை பார்ப்பேன்னு பார்த்தேன். இங்கே வந்து இதை கஷ்டப்படுறதுக்கு ஏசி வேலைக்கு வேலைப்படுறா, இதெல்லாம் ஒன்றுத்துக்கு இதுவாக வரா. இல்லைண்ணா, இதுலேயும் விவசாயத்துலேயும் சம்பாதிக்க முடியும். என்னவோ பண்ணிட்டு போடா டே. ஒழுங்கா போடுறா, சும்மா அப்படியே போட்டு ஃபுல்லாக போடு. டேய் சாப்பிடாதா டே. ஏன்னா சாப்பிடக்கூடாது. மருந்து பார்த்தா இல்லையாடா? அண்ணா எப்படி இருந்தாலும் அறுவடை முடிஞ்சோன்னா சாப்பிட போயிருந்தேண்ணா. ஏன் பூச்சி அடிச்சுடா, மருந்து அடிக்கலாம். அண்ணா அதுக்கு எதுக்கு நான் மருந்து அடிக்கணும்? பூச்சி அடிச்சா அப்புறம் ஒன்றும் சாவடி பண்ண முடியாதுடா, பயிரெலாம் போயிருந்தேன். ஆனால் அந்த மாதிரிலாம் மருந்து அடிக்கிறதுக்கு இயற்கையான முறையில் ஏதாவது உரம் அந்த மாதிரி போடலாம்லண்ணா. அதெல்லாம் நடக்கிற காரியங்களா? அண்ணா ஒரு காலத்தில் உணவே மருந்து மருந்தே ஒன்றும் ஆகிட போதுண்ணா. அதெல்லாம் அப்போடா. இப்போ அவன் அந்த மருந்து இந்த மருந்து அடிச்சு விளைய வச்சுட்டு இருக்கான். எப்போ போய் வச்சு ஆனால் இந்த மாதிரி போட்டால் அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது நோய் புது நோய் வந்துட போதுண்ணா. அதெல்லாம் நம்ம ஒரு ஆள் நினச்சா முடியாதுண்ணா. போடா. இயற்கை உரத்தோட அருமெல்லாம் இவங்களுக்கெல்லாம் புரியலை. ஆனால் ஒரு நாள் நான் புரிய வைப்பேன். நாங்கள் அப்போவே சொன்னோம், நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. எங்களை மாதிரி கெமிக்கல் உரம் போடுங்க, சாகுபடி ஆகணும்னு பார்த்தோம். நீங்கள் தான் இயற்கையில் சாகுபடி பண்ணலாம், விவசாயம் அதிகமாகும், என்னென்னமோ நீங்களே கொண்டு வரீங்க. நாங்களும் அப்படி தான் ஒரு காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் இப்போ நடக்குதா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? சொல்லிகிட்டே இருந்தீங்க. பயிர் இப்போ பாருங்கள் எப்படி வீணாக போயிட்டுங்க. நாங்கள் சொல்கிறது கேட்குறீங்களா? பெரியவங்க சொன்னால் யார் கேட்குறா? என் அப்பா அப்படி பண்ணுறீங்க. என் அப்பா என்ன இப்போ விவசாயம் பண்ணி இப்போயாச்சும் விவசாயம் பண்ண போகிறீங்களா, இல்லை சென்னை கிளம்பி போக போகிறீங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் என்னோட குறிக்கோளை மாற்றிக்கிற மாதிரி இல்லைண்ணா. நான் விவசாயம் தானே பார்ப்பேன், அது கேட்க இயற்கை மாட்டேன். பார்ப்பேன். ஏதோ பண்ணிட்டு போடா. பார்த்தோம். சரி என்ன தம்பி சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்ட போல? அன்றைக்கே சொன்னதான் குறிக்கோளாக தான் இயற்கை விவசாயம் பண்ணி ஜெயிச்சிருக்கேன். எப்படிங்க தம்பி இயற்கை விவசாயம் செஞ்சு ஜெயிக்கிற? ஒன்றும் இல்லை, நான் ஒரு 2 வருஷம் மட்டும் நிலத்தை நல்லா நம்ம பதப்படுத்தினாலே போதும். நம்ம மட்டும் இல்லை, எல்லாரும் நிலத்தை நல்லா எல்லா பயிர் வச்சுருக்கோம். படித்த பையன் நிரூபிச்சிட்டேன்.
உன்னை பார்த்தா இனிமேல் நாங்கள் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும். நீ தான் எங்களுக்கு எடுத்துக்காட்டாக. அப்படி எவ்வளோ தம்பி சம்பாதிக்கிற மாதம்? இல்லைன்னா ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கிறேன். 2 லட்சமா? என்ன தம்பி சொல்லுங்க? நல்ல இயற்கை முறையில் சம்பாதிச்சா 2 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கும். எல்லாரும் இனிமேல் நானும் உன்னை பார்த்து நிறைய கற்றுக்கணும். படித்த பையன் நிரூபிச்சிருக்கேன். சரி தம்பி. அங்கே ரமேஷ் வீடு எங்கேப்பா இருக்கு? அவரா இந்த டைம்ல எங்கே போயிருப்பாரு? அவர் வயலுக்கு போயிருப்பாரு. வயல் எங்கே இருக்கு? ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடு. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்டா? ஓகேப்பா, தேங்க்யூ. யாருப்பா அது? ஆந்தாண்டா எப்படி இருக்க மச்சான்? கடைசியாக காலேஜில் பார்த்தது. அவன் நானே திரும்ப பார்ப்பேனா பார்க்க மாட்டானே தெரியல அப்படின்னு நினைச்சேன். இல்லை இந்த பக்கம் ரொம்ப நாள் கேட்க இல்லை மச்சான், அக்காவுக்கு மேரேஜ், அதனால இன்விடேஷன் கொடுத்தோம். சரி கண்டிப்பாக வந்துடுறேன் மச்சான். அப்புறம் மச்சான் லைஃப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எனக்கு என்ன மச்சான் ஜம்முன்னு போயிட்டு இருக்கு மச்சான். உனக்குலாம் எப்படி சொல்கிறேன்? நானும் மச்சான் ஐடி காங்கில் வேலை செய்கிறேன். மாதம் 50,000 சம்பளம். போடு. அப்புறமா ஏசி ரூமில் வேலை செய்கிறேன். 2 கார் இருக்குது, ஒரு பங்களா இருக்குது. இன்னும் என்ன வேணும் மச்சான்? நாளே மாறிட்டு அப்படியே. ஆமாம் மச்சான். உனக்கு எப்படி போகுது மச்சான்? நல்லா தான் மச்சான் போகுது. நான் அப்பயே சொன்னேன் அந்த வேலைக்கு போடான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தியா, என்ன மாதிரி நீ வந்திருந்தேன்னா நல்லா ஜாலியாக ஒரு சம்பளமாக, அப்புறம் வந்து ஒரு ஏசி ரூமில் வேலை செஞ்சுருக்கலாம். ஒரு லைஃப்லான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். இதில் வந்து இந்த வெயிலில் வந்து என்ன பண்ண போகிற நீ? யாரை சொன்னா நான் கஷ்டப்படுறேன்? நான் நல்லா தான்டா இருக்கேன். சரி நீ எப்படி வந்த? அதான் மச்சான், உன் வீடு தெரியாதா? அதான் ஓட்டு வீடு பூட்டி இருக்குங்க. அங்கே போனேன், 2 பசங்களாம் விளையாட்டு இருந்தாங்க. அங்கே வந்து கேட்டேன் ரமேஷ் எங்கன்னு சொல்லிட்டு, அவன் வந்து வயலுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் மச்சான். என் வீட்டை பார்த்தியா? அதான் மச்சான் ஓட்டு வீடு பார்த்தேனே திரும்பி எனக்கு கூட. அது பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு, அது பற்றி. ஆமாம் மச்சான், பெரிய வீடு, பங்களா, ஒரு காரு, 2 2 வீலரு. யாருக்கு மச்சான் இது? ஒரு பெரிய பணக்காரர் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் ஒன்று சொல்லிட்டேன் மச்சான். சொல்லு மச்சான், நீ என்ன சொல்கிறா? அந்த வீடு, ஒரு காரு, 2 2 வீலர், அது எல்லாமே என்னோட தான் மச்சான். எப்படா மச்சான் அந்த வீடெல்லாம் நீ கட்டின? எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் சைடில் பிஸ்னஸ் எதாவது பண்ணல மச்சான். நீ நினைக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை மச்சான். எல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணி சம்பாதிச்சது தான் மச்சான். அப்படியா மச்சான்? என்ன இப்போ உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்க. இதே மச்சான் என்னோட கம்பெனி, இதெல்லாம் என்னோட கம்பெனி மாதிரி. அது ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அடுத்தது அப்படியே ஒரு பார்த்தோன்னு வச்சுக்க, தென்னந்தோப்பு இருக்குல்ல, அது ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அடுத்து இங்கே வாழை போட்டிருக்கேன், இது ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அப்புறம் அங்கே தக்காளி போட்டிருக்கேன். அப்படியே பின்னாடி போகிறேன் லாஸ்ட்டு பேரா அது கத்திரிக்காய் போட்டிருக்கேன் மச்சான். இதுலேயே மட்டுமே நான் ஏன் பண்ணுறேன் மச்சான். ஓகே மச்சான், இதெல்லாம் பண்ணுற ஓகே தான். எவ்வளோ மச்சான் ஏன் பண்ணுறதுல? எவ்வளோ மச்சான்? ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கிறேன் மச்சான். 2 லட்சமா மச்சான்? ஆமாம் மச்சான். என்ன இதில் இன்னும் அப்படியே நினச்சிட்டு இருக்கேன் மச்சான். இல்லைன்னா விவசாயம்னா ரொம்ப கேவலமாகவே நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அதுலேயுமே சம்பாதிக்க முடியும் மச்சான். கொஞ்சம் கஷ்டப்படணும் மச்சான், அவ்வளோதான். நானுமே இந்த ஃபஸ்ட்டு விவசாயம் பண்ணும்போது ஊரில் இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க, தம்பி இதெல்லாம் முடியாது, நீ படித்த பையன், விவசாயத்தெல்லாம் இறங்காத, இதெல்லாம் சம்பாதிக்க முடியாது அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் மீறி நான் இந்த விவசாயத்தில் இறங்கினா இப்போ இந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன். இப்போ ஊரில் இருக்கவங்க எல்லாரையும் நான் அப்போ சொன்னேன், என்னால் முடியலனாலும் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போது அதையும் தாண்டி இப்போ என்னாலையும் சில பேர் இப்போ எடுத்துக்காட்டவே மாறிட்டாங்க. அவங்களும் இப்போ விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் முடியும் மச்சான், யாராவது முடிச்சாலும் விவசாயம் பண்ணலாம் மச்சான். சரியா மச்சான்? எப்படியோ சரி மச்சான், நல்லா பண்ணுவாங்க. ஒரு வாய் சாப்பிடும்போது தான் மச்சான் தெரியும் அதை தயாரிக்கிறவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு. சரியா? இப்போ தான் புரியுது மச்சான், உங்களோட இயற்கை விவசாயத்தை நம்ம வந்து பாதுகாப்போம் சொல்லிட்டு. பார்த்து பொறுமையாக போ. ஓகே மச்சான். அங்கே வீட்டில் வந்து மரக்கன்று வச்சுருக்கேன். ஓகே அந்த கண்ணு எடுத்துகிட்டு போ, நல்லா வயிறார சாப்பிட்டு போ. சரியா? ஓகே மச்சான். பார்த்துப்போ. சரி மச்சான். சரி மச்சான், பார்த்துப்போ. உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், விவசாயத்தை கேவலமாக பார்க்காதீங்க. அதே மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களையும் தீண்ட தகவலோட பார்க்காதீங்க.
நான் எங்களை மாதிரி ஆளுங்க சேத்துல காலை வச்சு தான் நீங்கள் சோத்துலேயே கையை வைக்க முடியும். உங்கள் எல்லாரையும் விவசாயம் தான் பண்ணி ஆகணும்னு நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தலை. விவசாயத்தை பார்ட் டைமாவது பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். இந்த மாதிரியே உங்களுக்கு வந்து நிறைய தடுங்கள் வரும். இந்த மாதிரி ஊருக்காரங்கள்லேருந்து காலேஜ்லேருந்து இதெல்லாம் பண்ணாதரா அது பண்ணாதரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மீறி நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம விளைச்சதாக இருக்கும். இன்னொருத்தன்ட்ட போயிட்டு கை கட்டி நிற்கிற மாதிரி இருக்காது. விவசாயத்தை வந்து ஒரு வேலையை பார்க்காதீங்க. அதை லவ் பண்ணி நீங்கள் வளர்த்தீங்கன்னா விவசாயம் நம்ம கூட இருக்கும். அப்புறம் அது என்றைக்குமே அழிச்சிடாதீங்க விவசாயத்தை.